சாதி நேரத்திலே பிடிக்கல கண்டிய நேரம் பேசுறேன் அப்புறம் சொன்னா நடக்குது நடக்காது தம்பி முடிஞ்சதுக்கும் அப்படியே எதுவுமே இதனால 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. அப்படி சூரியன் நான் பார்க்கும்போது வயசுல இருந்தது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அப்படின்றது ஒரு சந்தேகம் இல்ல. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரே தம்பியா சீரியஸாவே சொல்றேன் மாசுக்காக இதை கலாய்க்கிறாங்க. அதாவது ஒரு நிமிஷம் அன்பு தம்பி சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொல்லுனேடா சொல்லக்கூடாது அமைதியா இருக்க. அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சரி மாமா என்ன வச்சு செய்யறாப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல. இந்த வட்டம் இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா மாமா. ரொம்ப சந்தோஷம். அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிமாறனுக்கு அந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருக்கோம் கண்டிப்பா ஒரு ஈஸியா விட்டுற மாட்டோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்களுக்கு தெரிவித்த நம்பிக்கையோட இருக்கேன். கொஞ்சம் தூரமா இது போயிடுறாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்க சிறப்பு விருந்தினர்களுக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு மேடை இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்கிற இந்த பிசினஸ் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எதைப்பாயிருச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது. அவர் மேல எப்படி ஆர்டிஸ்ட் கேமரா லைட் வரப்ப அவங்க ஹஸ்பண்ட் தர்மாக்குள்ள வச்சு பவுன்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இந்த ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோட நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே. நான் கூட பார்க்கணும் நானு நீங்க தானே. நீங்க மட்டும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதை படமே உருவாச்சு. அதுதானே உண்மை. மறக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தில் அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா மகன்தான் இருக்குது. ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழி நடிச்சாப்புல. அவ்வளவு ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இருக்கிற ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷ் மாமா உன்னோட பேசி எப்பவுமே நான் உன்கிட்ட பேசுறப்ப இல்ல மத்தவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு மட்டும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்கு ஓகே அது ஓகே மாமா தன்னுடா மாமா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க எடுத்துருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பார்த்துங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுடா அந்த இடத்துல நீ பேசுறது ரொம்ப பக்குவமான பேசுற அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குனு மாமா 20 நான் வந்துருவேன்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது
நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒரு விருப்பம் தான், போப்பாங்க கொடுப்போ. ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்லா ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்ல. அப்படி ஒரு நண்பன் மாமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ரொம்ப நன்றி மாமா. எங்க சசிகுமாரங்க உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்ற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க செஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்கறது மட்டும் தயக்கம். குமாரன் யோசிச்சுட்டு இருந்தாரு. டைரக்டர் சார் அதையா சொல்றேன், எப்படி கேட்கறாங்க. அப்ப நான் சொன்னேன், கேட்டு பார்க்கலாங்க, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியம் தன்னை டைலாக் கேட்டிருந்தாரு. அதனால குத்துணவை நண்பனா இருந்த இதுதான் மறந்துட்டு ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருந்தா. குத்துணவை நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லப்படுற மாதிரி கூப்பிடுற நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து என்ன வேணும் கேட்பாரு எங்க அண்ணன். அதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னேன். அப்படியே நல்லா இதே போல நீங்களா போய் கேட்பீங்க அப்படின்ட்டாப்ல டேரக்டர் சார். நான் மட்டும் கேட்பேன், குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னு. இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க, தொப்புன்னு சொல்லிட்டு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்ட்டாரு. அப்போ வெற்றி அணைக்கு வந்து சொன்னேன். வெற்றி நான் என்ன சொன்னாரு, கிடைச்சா அதை விட அது எதுவுமே இல்லை, ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பாக்குறோம் அப்படின்றோம். அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் கிட்ட போய் கேட்டோம். அவரு அப்படியே அண்ணே கேட்போம் அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க, அண்ணே கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் அப்படின்னு ஓகே பேசிட்டு உடனே லைன்ல விட்டாரு. ஆனா என்னாச்சுன்னு இல்லைன்னா அண்ணன் ஓகே ஏன் தயங்குறியா, அவனுக்கு தானே பண்றேன், கண்டிப்பா பண்றேன், டாக்டர் எப்ப ஃப்ரீ ஆகணும் கதை கேட்போம், நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்ட கதை கேட்டாரு. அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டு அது இது விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க அந்த கேமராமேன் வந்தாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க, வெளியில ட்விட்டர்ல போட்டலாமான்னு இருந்து கொஞ்ச நேரம் இருக்கு. என்ன அப்புறம் ஃபர்ஸ்ட் மினிட் நம்ம தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டுங்க அப்படின்னு நினைக்க வரல எங்க அண்ணன். அது போய் கேட்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பாருங்க, டக்கு சூட்டு கொடுத்து விட்டுருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க. அதாவது ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நான் ஒரு காமெடியா இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறன் எழுதுறதுக்கு முன் வரைக்கும் என்னோட ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்தீங்கன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா என் இயக்குனர் எல்லாத்துக்கும் அதே எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரனுக்கும் அந்த பங்கு நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறைய படங்கள் அவங்க கனியனை பாடுறாங்க நான் அவ்வளவு பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல தடன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நயனோட நான் நின்றுக்கலாமே, ஆனா நான் சுந்தரபாண்டியில ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்க. எனக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறேன். அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க, எப்பவுமே இருப்பீங்க. ரொம்ப 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 நன்றிங்க. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கு மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா என் குடும்ப நிகழ்ச்சியா நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொல்ல நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்துக்க கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்க தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாம என் குடும்பத்தை அப்பப்ப பேசிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி இருக்கிறேன்னு சொன்னேன். தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அண்ணன் 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 சூப்பர்னே, அண்ணன் சூப்பர்னே. தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி, வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது, வண்டி எங்க உண்மை இன்கம் போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்கு தம்பி, என்ன தம்பி பண்ணாண்டாப்புல. அவுட்டாவே இருக்காரு வெற்றி. நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகர் இந்த காமெடி கிடையாது, வேற ஒரு நடிகர் தான் நீங்க வெளில வருவீங்க, ஒரு பெரிய பரிமாணமா இருக்குது. அதுவே உங்க சினிமாவை அவங்க ரொம்ப தூரத்து கூட்டி போங்க. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மானு கேட்டாப்புல. தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்படி கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. சூப்பர் வாழ்த்து என்ன இது சந்தோஷமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சுப்படி பேசாம விட்டு அவுட்லயே இருக்காருங்க சூப்பர்னு சொன்னாப்புல. அதே அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடி பழக்கமெல்லாம் நம்ம வரலாம்ல தம்பி, அதுவும் உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன்.
சார் இல்லை நான் 2 டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னா, இல்லை என்ன தம்பி நீங்க தான் அவ்வளோ ஆதரவு சொன்னீங்க, இல்லைங்க அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் ஒரு சாங் வந்து கேட்பீங்க, அப்போ 2 ஃபைட் டிபெண்ட் பண்றீங்க, சாங்கும் ஃபைட்டாக இப்போ சீரியல் படுத்துறது சாரிண்ணே அப்படின்றாப்ல. தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டீங்களா, இதைத்தான் நான் அப்பயே டவுட் பண்ணேன், நீங்க கரெக்டா போயிருவீங்க அப்படின்றாப்ல. தம்பி இப்போ சொல்றேன் தம்பி, நான் நம்ம வண்டி கரெக்டா போயிரும் தம்பி, ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்கல்ல, இப்படி போங்க பைபாஸ்ல போங்க, ரைட்டோட ஒத்தேரி பாதை வரும், அதுக்குள்ள போயிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாதான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்க ஆளுங்க இருப்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட் திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டு என்னை வெட்டுமாருங்க, இது வரைக்கும் கூட்டி வந்துட்டேன் இருக்க பண்ணி ஓடிடுறா அப்படின்ட்டாரு. போயிட்டு மோசமான பையத்தா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அதை தாண்டி நீங்க டக்கு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தது சப்போர்ட் பண்ணி கண்டுபிடிக்க இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்தாங்க ஆளு இல்ல, அந்த லைட் கேட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா திரும்பி திரும்பி ஓடியாருங்க. அந்த பைபாஸ்ல எஸ்கேன்னு ஒரு டிராவல்ஸ் வருங்க, டிராவல்ஸ் வரும் வருங்க, பார்த்து ஜம்பன் படி ஏறி தம்பி, சாரி பிரேக் பிடிக்கல வண்டியை நேரம் போச்சுனேன் அப்புறம் சொன்னா நடக்காது தம்பி, முடிஞ்சளவுக்கும் நம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தமிழ் சொல்லுவாப்புல, ஆனா எந்த இடத்துல போனா உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா அந்த 2 பண்ணுவோம்னு சொல்லுவாப்புல. கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமலை மட்டும் பாதியில போயிட்டே இருக்கிறேன், வெளியில எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி, ஒரு பஸ் 2 இருக்கு, பஸ்ஸுக்கு கணக்கு இங்க வந்துட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த 4 ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆகுங்க தம்பி. நன்றி தம்பி. அது மட்டும் தான், அதே மாதிரி கூப்பிட்டானே வாங்கினாப்ல, கூப்பிட்டு கொட்டுக்காலின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்ல, கொடுத்து நீங்க கதை நேனாம எதுங்கன்னு சொன்னாப்ல. இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம வினோத் மூலமா இன்னைக்கு வெளியே அங்க இருந்து எங்கெங்கயோ போயிட்டே இருக்கிறேன், இன்னும் மேப்ல பாக்காத கண்டுல நிறைய இருக்கு. தம்பி 4 பேர் வெளிநாடு போறாப்லையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லா ஊரும் சுத்திட்டு அவர் வேண்டாம் நினைக்கிறேன். இந்த வினோத்தை பத்தி சொல்லவே வெட்டுமான அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன், அண்ணன் இந்த கொட்டிக்கான படம் உங்களுக்கு கமிட்டா இருக்குன்னு அப்படின்னு. மற்றவங்க சில பேருக்கு ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா வந்துருச்சு அடுத்த உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க அண்ணன். இந்த வினோத் படம் இருக்குன்னு சொல்லி தயவுசு அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவன் சிறந்து இந்தியாவுக்கு முக்கியமான அவ்வளவு வருவான்னு சொன்னாப்ல. கண்டிப்பா அந்த டைம் வருவான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முன்னே எங்க அண்ணன் சமுத்திரக்கணி அண்ணன் அண்ணன் தான், அது வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே உள்ளது ஆசைப்பட்டா எல்லாருமே பேசினாங்க. வழக்கமான குமார் எங்களுக்கு பேசுவாங்க, டேரக்டர் எங்களுக்கு பேசுவாங்க. அண்ணன் அவ்வளவு பிஸியா இருப்பாரு. ஏன்னா அண்ணன் போன் பண்ணாலே மீது யாரும் போன் ஒரு ஹஸ்பண்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு, ரைட் அண்ணன் இந்தியில இருக்காப்ல. இப்படி அங்க கணக்கு ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணாலும் தெரியும், அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும். கொஞ்சம் நாள் போன் பண்ணி பேசுவாங்க. கண்ணியன் அவ்வளவு பிஸியா டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கமான நான் பின்னாடி கொல்ல பக்கத்துல நான் போன் பண்ணுவேன், நேண்டிவேன் இதா பேசிட்டு இருக்கேன் நானு. அண்ணே அவங்க பேசுறது வந்துருந்தேன் கடைசியா ஓகேடா எந்த தேதிக்கேன்னு சொல்றான். அவங்க பேசட்டும்டா, நான் சொல்லி அந்த கன்ஃபார்ம் நான் வரேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அன்னை எந்த நேரத்திலும் எந்த இதுலயும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணேன். அன்னை வந்துட்டாங்க, வந்தது மட்டும் அதுக்குள்ள உண்மைக்கு சசினே கடையில உள்ள வந்து அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படமா மாறிச்சு. நன்றிங்க. இப்போ எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்கிரீன்ல மட்டும் தானே, வெளியில எங்களுக்கு எப்பவுமே அண்ணன் தானே. நாங்க அன்பான ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாமே எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. சுரேஷ்குமார் சார், படிகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்க இங்க வந்து நீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே நாங்க ஒரு கையெழுத்து கும்பிடணும். உங்க ஊருக்கு நடிச்சு பெருமையா இருக்குமா. இந்த இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்து அஸ்டன் கோட்டு 10 பேர் 10 பேருக்கு பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்து கொடு, 3ஆவது நீ எடுத்து கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. வந்து நீங்க வந்து அசால்ட்டா பேசிட்டு போயிருவீங்க. அதாங்க உங்க அனுபவமா, அது நீங்க சினிமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவம். அதெல்லாம் நான் பார்ப்பேன், அப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா. நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆயிட்டு இருக்கு. நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணன்
ஏன் நான் அந்த படத்தை துரையானங்கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுனாங்க. நான் பாட்டு கதை நான் கதைநாயகனா நினைச்சதுக்கு ஆசைப்படுறேன். நான் கதாநாயகன் வேண்டாம், கதைநாயகன் பெட்ரு நமக்கு கதை உறுதின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலுக்கு முடிச்சு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமா தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோன்னு கால் வைக்கிறேங்க சார், கம்பரஸ்ல அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்றேங்க சார், முடிஞ்சு போச்சு, சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. சரி, அப்படி நம்ம டக்குனு அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பாத்திரக்கூடாது அப்படின்றது. ஏன்னா ஆனா தமிழ் சாரே இதெல்லாம் சொல்லியிருப்பாரு, நம்ம நாளும் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்கதான் பிடிக்காதுன்னு சொல்லுவாரு. என்னெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால யோசிச்சு பார்த்தோம். சுரேஷ் செல்வகுமார் 4 படம் பண்ணது, 2 SK 2 தனுஷ் சார் 4 படம் பண்ண ஒரு இயக்குனது. விடுதலை படத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறன் ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்றாரு, கடைசி அசிஸ்டன்ட் மாதிரி அவ்வளவு ஒர்க் பண்றாரு. அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி அவங்க ஸ்கூல் வேற, நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா நம்மளை விட மாட்டாங்க, நம்ம விட்டு இந்த மைண்ட் அவங்க நம்மளை பார்த்துட்டு வருவாங்க, நம்மளை ஒரு தூரம் மாதிரி வச்சிட மாட்டாங்க. நம்மளை கரெக்டா கண்ட்ரோல், நம்ம மீட்டர் எவ்வளவு எந்திரிக்கணும், எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம வாழ்க்கை எவ்வளவு நம்மளை கரெக்டா கண்ட்ரோல் வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம அதை மீறி நம்ம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மாசத்தை அவர்கிட்ட போயிட்டு நீங்களே எனக்கு வேணும், நாங்களே முடிவு பண்ணிப்போம். அவருக்கு இது பண்ணல, நானும் புதுசு எல்லாம் சேர்ந்தேன், கொஞ்சம் சேவ் இந்த சார் பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வேண்டாம். இன்னொரு விடுதலை பட்ட ஷூட்டிங் ஃபுல்லாக செஞ்சு பார்த்துருக்காங்க. கண்டிப்பா அவர் தெரியும், நம்ம அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு. அதனால 2-3 படத்துல நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்னு நான் போனது. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அது கரெக்டா பண்ணிருக்கீங்க. அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் டவுட் வருங்க, அதை கேட்பீங்க. ஆனா நீங்களும் டக்குன்னு எஸ்ஆர் சொல்றீங்க, சந்தோஷப்பட்டு வந்துருவீங்க. ஆனா நீங்க ஒரு நீர்ப்புல ஒரு பேச வச்சுக்கிறீங்க, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே. நான் ரூமுக்குலாம் வந்து எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது, அதனால ஒன்பது போயிருமா அப்படின்ட்டு நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வந்து கிளம்புனே நான் பாட்டு பேசாம வந்திருப்பேன். ரொம்ப நன்றிங்க. ராதிகா ரேவதி சர்மா சாரிங்க, இல்ல என்ன கோச்சுக்கிறாங்க, பாட்டா ஆரம்பிச்சிருந்து எந்த வரைக்குமே எங்களுக்கு ப்ராப்ளம். நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் பாஸ்கர் சொன்னாப்ல, தம்பி அதை தப்பாங்க திருத்தம், நீங்க அவசரத்துல ரேவதி சர்மா புரியல, கரெக்டான சொல்றீங்களா, நீங்க வேகமா ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்ல சர்மா அப்படிதான் கூப்பிடுறீங்க. இல்ல அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னீங்க, சார் கொஞ்சம் தப்பா பேர் தெரியுங்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணு சொன்னீங்க. அவன் சொல்லிட்டு நான் 3ஆவது நாளே சொல்லிட்டேன், அதுக்கு அவர் ராஜா சத்மான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல இப்போ ரேவதிக்குள்ள வந்திருக்காரு, அவர் அதே ப்ரோக்ராம் விட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டாரு. ரேவதி சர்மா ரொம்ப ஒரு ஹீரோனி ஃபர்ஸ்ட் இருந்து படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது. அவளை கரெக்டா தமிழ் சூப்பரா பேசுறாங்க. எனக்கு அவங்க லென்த் டைலாக் பேசுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகும். தப்பா ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் போடியாந்துருக்கேன். இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம 2 டைப் போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயினே. உங்களுக்கு நிறைய பேர் இந்த வாழ்த்துக்கள். பிரியடா உங்களுக்கு சிலருக்கு பிடிக்கிறான்ற மாதிரியே இருக்கும். பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க, நீங்க வந்து அவ்வளவு காணிச்சிருந்தாங்க உங்களுக்கு. நீங்க இந்த படத்துல வந்து இன்னும் கூட எனக்கு சந்தோஷம். முக்கியமான இங்க சிறப்பு விருந்தினர்களுக்கும் அம்பேத்குமார் அவர்களுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. நம்ம செந்திலங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, அவர் நீங்க தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தாங்க, தமிழ்நாடு தேட்டருக்கு அங்கதான் வாங்கியிருக்காரு. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, நல்லா வரணுங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நம்பிக்கைங்க ரொம்ப நன்றிங்க. பிரதீப் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ பொண்ணு கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லிருங்க, பணத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் ஒரு நடிகருக்கு எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டா இருக்கா ஆளுக்கு உங்களை கேட்பேன். நீங்க அவ்வளவு பிஸியா இருப்பீங்க சொல்லுவீங்க. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து நீங்க ஸ்பீச் வந்து உண்மைக்கு எனக்கு யாராவது பேச பார்த்துருக்கேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா அந்த வார்த்தை எல்லாம் உண்மை இருக்குமே, நான் கூட என்ன பார்த்துன்னு 10 பேர் வருவாங்க நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். சுப்பு பிரதர் உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்துல எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு 2 சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர். வைட் மாஸ்டர், மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர். விடுதலை வேற மாதிரி ஒண்ணு இது பண்ணேன், இதுல கொஞ்சம் தூக்கி கடிக்க வேண்டிய இருந்துச்சு. என்ன இதுக்கு மேல போன கதை தந்துருமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்.
ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். இல்லைங்க இல்லைங்க, நான் பார்க்கணும் நீங்க செட்டில் இருந்திருக்கீங்க. ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்கன்னு தெரியல. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க. ஒரு அசிஸ்டன்ட் எடுத்த மாதிரி டேரக்டர் அவ்வளவு க்ளோஸா இருக்கேன். உங்களுக்கு நட்பு தொடரட்டும். ஆர்டர் கேமரா பண்ணீங்க அன்னைக்கு சொன்னேன். அண்ணே நாளைக்கு என்ன பேச போறீங்க? ஆபீஸ்ல பார்த்தேன், அண்ணன் வந்தாரு. பாக்குறப்ப அண்ணே நாளைக்கு என்ன பேச போறேன்னு கேட்டேன். நம்மளால பேசவே மாட்டேன். ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன். அவ்வளவு பெரிய கேமரா வந்து நான் கடவுள் அன்பு விஷயமா எவ்வளவு படம் இருக்கு. நீங்க பாக்குற நடிகர்களா, நீங்க பாக்குற மைக் காண்டி இல்ல நான் பேச மாட்டேன். அவங்க முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்ப்போம் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்குதானே, சரி 1000 பேர் 2000 பேர் பாக்குற மாதிரி தான் இருக்குது. இல்ல எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமா இருக்குது. நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு 20 செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன், ஓடி வந்துருக்கேன். எனக்கு இருக்கா செப்பல் வந்து கோத்து வச்சுதானே கூப்பிட முடியும். இல்ல எனக்கு செருப்புன்றதால அலர்ஜி, நான் தனியா நான் எங்க பேசவே மாட்டேன் அப்படின்னாரு. இப்ப ஏற்றி வச்சிருக்காரு, பேச போறாரு நினைக்கிறேன். பேசுறேங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரன் நீங்க எடுத்த இந்த போட்டோஸ்ல தானே எங்களுக்கு போட்டோக்காக எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, நவி தம்பிகளா. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போக, இல்லாட்ட வீட்டுல இதே மாதிரி கத்த வாங்க என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போக. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. குமாரனே சாமி முடிஞ்சு வச்சு நல்ல வரைக்கும் சம்பளம் கொடுத்த மனுஷன் விட்டனையா. குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் மேனேஜர் அவர் தான். 14 வருஷம் எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதை நாயகனா எனக்கு படம் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நட்பு தாண்டி ஒரு அந்நிய மாதிரி எனக்கு நல்ல வெற்றி எல்லாம் இருக்காது. என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்த்து போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்ன ஆரம்பத்துல எனக்கு விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துல இருந்து என்ன ஒரு படம் சொல்லுவாரு, அதை பண்ணாம நாமளே கேட்பேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்காக சம்பளம் வருவாரு. இல்ல வேண்டாம்னு அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பக்கத்து நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிட்டே இருந்தேன். அது எல்லாத்தையுமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை ஹீரோவா நான் வந்து நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி எனக்கு நான் பெருசா தெரிஞ்சிருப்பேன் தெரியல. அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் இருந்ததுனாலதான் ஒரு படிக்கிற சொல்லியிருந்தேன். நீங்க இது லென்ஸ் வேணுங்க. அதனால ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. கடைசியில பேசலான்னு இருந்த அதுதான் நீங்க பிரிட்டு பேப்பர் கொடுத்துட்டீங்க. நான் கடைசியா பேசிட்டு பீச் சங்கராஜா தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் இந்த மேடைக்கு நீங்க விழா நாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பாதான் விழா நாயகன் இசைஞானி இளையராஜா ஐயா. இது இந்த 2 படமும் அப்பா அப்பா இதை விட எனக்கு விருப்பம் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான். 100% எதுக்காக சொல்ல இவன் தான் இந்த படத்தை ஹீரோ. இந்த படத்தை பிரிச்சு எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அவரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியால வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இவன் நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்ப நான் இந்த பைக்குக்காக நான் சொல்ல, நீங்க பார்க்கல. தேங்க்யூ பிரதர். அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமா எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களுக்கு பேசுனது கிடையாது. ஆனா நான் பெரிய அந்த கொட்டிக்கால் அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சு. குமாரன் இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்களை பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் மேனேஜர் மூலமா போன் வந்துச்சு, எடுத்து பேசுவேன். பேசுறப்ப நான் படம் பார்த்தேன் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் காலையில ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றது நியாயம், ஓகே. என்ன சொல்றது, அவர் இவ்வளவு புகழ் புகழ் பார்த்தவர். கடந்த ஒரு 25 வருஷம் இளைஞர் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவர். அப்படி இருக்கு. அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, எனக்கு இந்த பொறுத்தவரை நல்ல பேர் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்ற ஒரு நல்ல பேர் வாங்க நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சீடி லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே சென்டர் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு நிமிடம் நிற்க வேண்டும்.
உங்ககிட்ட ஒரு கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்க மேடையில அவரோட நிக்கணும் அப்படின்ற எங்க ஆசை. ஒரு 2-3 கேள்விகள் மட்டும்தான். சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு. சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ல இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதனன் இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கே இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பிக்கிட்ட இருந்து ஒரு டான்ஸ் எடுத்துக்கணும் ஆசைப்படுறேன். எஸ்கே இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போற ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்க்கை சொல்லுங்க. அது அவர் தானே ஹீரோ. அது இல்லனே, அவர் இல்லனே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணனும் அப்படிங்கற. அவர் ரோல் யாரு? போஸ் நீங்க கேளுங்க. போஸ் பண்ணி யாரா பண்ணுவா? அந்த நானே பண்ணியது. தமிழ் தமிழாசம். பாத்தீங்களா? அத கூட யாருக்கு கொண்டு தர மாட்டேன். நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்றேன். விஜய் ஹீரோ அது பண்ண மாட்டேன். அடடா. தம்பி அது அவங்களோட காமெடி பண்ணட்டும். சரி. மாமா படம் வந்து சூது கபூம். ஏய். ஓகேண்ணே. கூடு விட்டு கூடு போயிறார் சூரியண்ணே. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்பு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்பு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 குடி தம்பி உடம்பு போட்டு ஒரு 10 குடி சேர்த்து டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் படுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துருக்கேன். மாமா உடம்பு போட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் ஆகும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்த்து பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படியே ஆந்திரில அமெரிக்கால என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சார்கார வாங்க சாப்பிடலாமான்னு கேட்டு அப்புறம் தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்க நான் நிறுத்த பேசிட்டு அப்படியே வந்துருவேன். அவங்க நம்ம வந்துருவோம். அதுக்கு மறுநாள் நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 நாள் பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க பாட்டு. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதன ஒரு விஷயம் எஸ்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம். ஒரு ஷேர் ஏதாவது ஒன்று சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? சேதன ஒரு விஷயம் நம்ம பெரியோ கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரி ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ் தான் ஒண்ணு இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் நிறைய பேருந்து வச்சுக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் எதுவுமே விடாது. நல்லா இருக்கும். இப்போ நாட்டுக்கு வந்துடுமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தர் எப்படி பாக்குறாங்கன்னு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம என்னவா பார்க்கணும்னா அவருக்கு எல்லாமே தெரியும். கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம் எங்க இருக்கு இப்ப சொல் நடக்கலாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான். அவன் அட்வைஸ் பண்ற மாதிரி நீ யாரு நீ யாரு தெரியும்ல. சைதாப்பேட்டையில வெண்ணிலா கூட்டு நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கேன். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக சுவாரஸ்யம் இருக்கும். இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜர்னி ஆகுது. அதனால எந்த 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது கண்டிப்பா நீ அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சிருக்காரு. சின்ன குழந்தை நட்சத்திரமா இருக்கும். அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும் எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏன்னா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிட்டே போயிருக்கேன். இதெல்லாம் சொல்லுங்க. ஒரே ஃபைனல் ஆசை. சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது ஒரு ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்காது. சாதாரண ஒரு போட்டோ எடுத்துக்கோமா?
फ्रेंड्स மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு போட்டோஸ் எடுத்துறேன் கைண்ட் ரிக்வெஸ்ட் ரெண்டு லைன் உட்காரலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் லாக் ஸ்டுடியோஸ் வரணும் குமார் கல்வன் ட்ரெய்லர் ஆடியோ வந்து சிறப்பான அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. படம் வேர்ல்ட் வைட் மே 31 தேதி ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ so much. அந்த நேரத்துல சேதனா ஸ்கேனா எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரெண்டே டீம் சார்பாக விஜய் மாறன் சார் தேங்க்யூ so much சார்.